வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் 4 சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரும். வர ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா, அழகு 3 இருக்கிற ஃபஸ்ட்டு சப் டாபிக் ஃபுல்லாக டெஸ்ட்டு ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிறவினை ஓகேங்களா. ஃப்ரீ டெஸ்ட் தான், எல்லாரும் அட்டன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கிளாஸில் அழகு 3 ஓகேங்களா, தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு சப் டாபிக் கீழே வர பிறவினையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் தன்வினை அப்படின்னா என்னன்றதை பார்த்துருந்தோம். இன்றைக்கி பிறவினை அப்படின்னா என்னன்றதை புக் சோர்ஸ் பார்க்க போகிறோம். புக் சோர்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. புக் சோர்ஸ்னு எடுத்தோன்னா நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது ஓகேங்களா. இது இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியல் இதையும் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் மெட்டீரியலையும் பார்த்துட்டு கடைசியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக பார்த்துடலாம் ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் கேள்விகள் எப்படி வருது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. புக் சோர்ஸ்னு எடுத்துட்டோன்னா புது புக் ஓகேங்களா, 9th நியூ புக்கில் தொடர் இலக்கணம் ஓகேங்களா. இதில் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை எல்லாம் இருக்கும். இன்றைக்கி நம்ம பிறவினையை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இது நியூ புக் கண்டென்ட். அடுத்ததா ஓகேங்களா ஓல்டு புக், 10th ஓல்டு புக் ஓகேங்களா. 10th ஓல்டு தமிழ் புக்கில் ஃபஸ்ட் இயர்லேயே இருக்கும் ஓகேங்களா தொடர் வகைகள். அந்த தொடர் வகைகளில் தான் பிறவினையை கொடுத்துருப்பாங்க, இதை பார்க்க போகிறோம். அடுத்ததாக கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓகேங்களா. கவர்மெண்ட் மெட்டீரியலில் பிறவினைனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன மாதிரி கேள்விகள், பிறவினை சார்ந்த கேள்விகள் வந்திருக்குன்றதையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 9ஆம் வகுப்பு புத்தகம். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே தன்வினையை பார்க்கும்போது எழுவாய்னா என்ன ஓகேங்களா, எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செயல்படு பொருள் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை அப்படின்றதுனா என்னன்னு தெரியும். ஏன்னா அது தெரிஞ்சாதான், அதுதான் பேசிக். அதை வச்சு தான் மற்ற எல்லாமே அமையும் ஓகேங்களா. தன்வினையாக இருந்தாலும் பிறவினையாக இருந்தாலும் அது ரொம்ப பேசிக். அதனால் அதை பார்த்துட்டு பார்க்காதவங்க தன்வினை வீடியோவை பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த பிறவினை வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிறவினை. தன்வினைனா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், தானே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டோன்னா அதுதான் தன்வினை ஓகேங்களா. தன் வினைனா செயல் ஓகேங்களா. தானே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டால் அது தன்வினை. பிறவினை இதுவும் இந்த இதுவிலே இருக்குது. பிறவினைனா என்னென்னா பிறரால் ஒரு செயலை செய்து முடிகிறது. நம்மளே செஞ்சால் தன்வினை. ஒரு வேலையை இன்னொருத்தரை ஈடுபடுத்தி அந்த வேலையை செய்து முடித்தோன்னா அது பிறவினை ஓகேங்களா. புக்கில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால், பாருங்கள், எழுவாய் ஒரு வினையை செய்தால் ஓகேங்களா. எழுவாய்னா ஒரு கேரக்டர் ஓகேங்களா, அப்படி வச்சுக்கோங்க. அந்த எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் ஓகேங்களா. இப்போ நான் ஒரு வேலையை உங்களை செய்ய வைக்கிறேன் ஓகேங்களா. அப்படி இருந்தால் அது பிறவினை. நானே ஒரு வேலையை செஞ்சுக்கிறேன்னா அது தன்வினை. இப்போது நான் உங்களை ஒரு வேலையை செய்ய வைக்கிறேன். எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால், ஒரு வேலையை உங்களை வேலை சொல்லி நீங்கள் செய்கிறீங்க எனக்காகனா அது பிறவினை. நானே எனக்கு வேலை செஞ்சுக்கிறேன்னா அது தன்வினை ஓகேங்களா. இதுதான் பொதுவான டிஃப்ரென்ஸ் தன்வினைக்கும் பிறவினைக்கும். தன்வினைனா ஒரு வினையை நானே செஞ்சுக்கிட்டேன்னா தன்வினை. பிறவினைனா நான் வேலையை உங்ககிட்ட சொல்லி நீங்கள் செய்கிறீங்க ஓகேங்களா. அப்படி செய்ய வைத்தால், ஒரு வேலையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி செய்ய வைத்தால் அதுதான் பிறவினை ஓகேங்களா. பிறவினையை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிறவினைகள் ஓகேங்களா, பிறவினைகளை விபி போன்ற விகுதிகளை கொண்டு பிறவினை ஓகேங்களா. பிறவினை சொல் எல்லாமே எதில் முடியும்னா விகுதிகள் விபி ஓகேங்களா, இந்த 2 எழுத்தில் முடியும். அதுக்கு அடுத்ததா துணை வினைகளா செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, செய், வை, பண்ணு ஓகேங்களா. இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக விகுதிகளாக என்னென்ன வரும், விபி ஓகேங்களா. விபி போன்ற விகுதிகளை கொண்டும் பிறவினை எதில் முடியும், விகுதி விபியில் முடியும். அடுத்ததாக துணை வினைகள் ஓகேங்களா. இந்த செய், வை, பண்ணு இது 3 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பின்னாடி இதே எதுக்குன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன ஓகேங்களா. பிறவினைனா ஒரு வேலையை ஓகேங்களா, ஒரு வினையை இன்னொருத்தர் மூலியமாக நம்ம செஞ்சுக்கிறது பிறவினை. நானே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டேன்னா அது தன்வினை ஓகேங்களா. பிறவினையோட விகுதிகள் எதில் முடியும், விபி ஓகேங்களா போன்ற விகுதிகளை கொண்டும் ஓகேங்களா செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. செய், வை, பண்ணு ஓகேங்களா. 3 வார்த்தை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக விகுதியாக விபி ஓகேங்களா. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாம். பிறவினை எக்ஸாம்பிள் பாருங்கள். அவனை திருந்த செய்தான்
ஓகேங்களா. அவனை திருந்த செய்தான், அவனே திருந்திக்கல ஓகேங்களா, அவனை இன்னொருத்தன் வந்து திருந்த செய்கிறான் ஓகேங்களா. அப்போது அவனே அந்த வேலையை செய்யலை, இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் வந்து அவனை செய்ய வைக்கிறான் ஓகேங்களா, திருந்த செய்கிறான் ஓகேங்களா. அவனை திருந்த செய்தான். இது எப்படி சார் பிறவினை நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே பாருங்கள் செய் என்ன துணை வினையாக என்ன பார்த்துங்க, 3 வார்த்தையை படிக்க சொன்னோமா, செய் வை பண்ணு. இதில் செய்யின்னு வந்திருக்குங்களா, இந்த துணை வினை எதுக்கு வரும்னா பிறவினைக்கு வரும் ஓகேங்களா. செய் அவனை திருந்த செய்தான். அப்போ செய் என்பது நம்ம நார்மலாக இந்த சொற்றொடர் அவனை திருந்த செய்தான் பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது, அவனா திருந்தலை, அவனை இன்னொருத்தன் திருந்த செய்கிறான் ஓகேங்களா. அப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா எளிமையே அப்படின்னா துணை வினைகளான செய் வந்திருக்கு, செய் எதில் வரும், பிறவினையோட துணைவினை தான் இந்த செய் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் ஓகேங்களா. தந்தை என்ன பண்ணுறாரு, அவர் பையனை அவர் படிக்க வைக்கிறார் ஓகேங்களா. அவராக படிக்கல, அவர் பையனை படிக்கிறார் ஓகேங்களா. தந்தை படித்தார் அப்படின்னா அவரே அந்த வேலையை செஞ்சுக்கிறாரு, அது தன்வினையில் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், தந்தை என்ன பண்ணுறாரு, மகனை ஓகேங்களா, மகனை நன்றாக படிக்க வைத்தார். இதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே பாருங்கள் வை ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி துணை வினையை என்ன பார்த்தோம், செய் பார்த்தோம் ஓகேங்களா. அடுத்த சொற்றொடரில் பாருங்கள் வை. இப்படி வை துணைவினை வந்தாலும் அது பிறவினை ஓகேங்களா. சிம்பிளாக பிறவினைனா இன்னொருத்தரை நம்ம வேலை வாங்குறது ஓகேங்களா. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், தந்தை என்ன பண்ணுறாரு, அவர் மகனை நன்றாக படிக்க வைத்தார். அப்போது இதில் துணைவினையாக வையும் வந்திருக்கு. இதை வச்சோம் நம்ம ஈஸியாக இந்த சொற்றொடர் இது வந்து பிறவினை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். என்ன முன்னாடி என்ன பார்த்தோம், செய், இப்போ வை ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வருவித்தார்னா என்னென்னா வர வைக்கிறது ஓகேங்களா. ஒரு வரவழைத்தல தான் என்னென்னா வருவித்தார், யாரோ ஒருத்தர் வருவிக்கிறார் ஓகேங்களா. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அப்போது புத்தகத்தை வேறு யார் மூலியமாவோ அவர் என்ன பண்ணுறாரு, வர வைக்கிறாரு ஓகேங்களா. அவரே அந்த வேலையை செய்யலை, வர வைக்கிறாரு. வர வைக்கிறாருன்னா அதை யாரோ ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா. வர வைக்கிறாரு ஓகேங்களா, வருவித்தார். அப்போது இந்த 3 சொற்றொடையும் பாருங்கள், அவங்களா அந்த வேலையை செய்யலை ஓகேங்களா, அவங்களா அந்த வேலையை செய்யலை, அதை இன்னொருத்தர் மூலியமாக ஓகேங்களா, இன்னொருத்தரோட ஹெல்ப்போட அந்த வேலையை செய்கிறாங்க ஓகேங்களா. அவனை திருந்த செய்தான் ஓகேங்களா, அவராக திருந்தலை, அவனை இன்னொருத்தர் வந்து திருந்த செய்கிறாங்க. அப்போது செய் அப்படின்ற துணைவினை இங்கே யூஸ் ஆகுது. அடுத்ததாக தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இதில் வை ஓகேங்களா, வை அப்படின்ற துணைவினை வருது. நார்மலாக நம்ம இந்த சொற்றொடரை படித்தாலும் நமக்கு பொருள் விளங்குது. ஏன்னா தந்தை அவரோட மகனை படிக்க வைக்கிறாரு ஓகேங்களா. அடுத்ததாக பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஓகேங்களா. இதில் என்ன வருதுன்னு பார்த்தோன்னா வி ஓகேங்களா, விகுதியாக என்ன வருது, வருவித்தார். இங்கே வி வருதுங்களா, வருவித்தார், வருவித்தார். இப்படி வருவித்தார், தெரிவித்தார், இந்த மாதிரிலாம் எது வந்தாலும் வீல வந்தாலே ஓகேங்களா, வருவித்தார் இந்த மாதிரி வந்தாலே அது எதனா பிறவினையை தான் குறிக்கும் ஓகேங்களா. விபி போன்ற விகுதிகள், இதோட விகுதி எதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், வருவித்தார். வீல வருதுங்களா, இடையில் என்ன வருது, வி, வருவித்தார் ஓகேங்களா. வருவி, வருவித்தார். இந்த மாதிரி வி வந்தாலும், வருவித்தார், தெரிவித்தார், இந்த மாதிரி வந்தாலும் அது பிறவினையை தான் குறிக்கும் ஓகேங்களா. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வருவித்தாரை வச்சு தான் நிறைய கேள்விகள் வரும் ஓகேங்களா. வருவித்தார். அடுத்ததாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 துணை வினைகள் செய், வை, பண்ணு ஓகேங்களா. விகுதிகள் விபியில் முடியும் ஓகேங்களா. விபி பிறவினைகளோட விகுதிகள் எதை கொண்டு, விபி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன ஓகேங்களா. இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, துணைவினையை இணைச்சி தான் உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள், செய் கூட சேர்த்து தான் சேர்த்து இங்கே உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி வை கூட தார் சேர்த்து வைத்தார். இங்கே பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஓகேங்களா. அப்போது இந்த வருவித்தார் இந்த வார்த்தை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. பிறவினைனாலே எது, இந்த வருவித்தார் ஓகேங்களா. வருவித்தார், தெரிவித்தார், இப்படி வர சொற்கள் எல்லாமே பிறவினையை குறிக்கும் ஓகேங்களா. தன்வினை, பிறவினை. தன்வினைனா அவங்களே ஒரு வேலை செஞ்ச தன்வினை, இன்னொருத்தர் ஹெல்ப் மூலயமா ஓகேங்களா, இன்னொருத்தரை ஈடுபடுத்தி ஒரு வேலையை செஞ்சு முடிச்சோன்னா அது பிறவினை ஓகேங்களா. இதுதான் ஜென்ரல் கான்செப்ட் ஓகேங்களா. இப்போ நம்ம புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9ஆம் வகுப்பு புத்தகத்திலே ஒரு பாக்ஸ் இருக்கும். அப்துல் நேற்று வருவித்தான் ஓகேங்களா. இப்படி வருவித்தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த வருவித்தான் என்ற வார்த்தை, வருவித்தார், வருவித்தான், இந்த வார்த்தை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது தன்வினையா பிறவினையான்னு ஓகேங்களா. வருவித்தான் என்ன வினை, பிறவினை
ஓகேங்களா. வருவித்தான், தெரிவித்தான், இந்த மாதிரி எது வந்தாலும் சரி அது என்ன வரும்? பிறவினை. இடையில் வி வந்திருக்குங்களா, விபி ஞாபகம் வச்சுக்கோங்க. விபி போன்ற விகுதிகளை கொண்டும் செய்வை பண்ணு போன்ற துணைவினைகளை கொண்டும் உருவாக்கப்படுகின்றன. ஓகேங்களா. அடுத்ததா 10வது பழைய புத்தகம். ஓகேங்களா. இதை பாருங்கள். எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது. எழுவாய் என்ன பண்ணதா? நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். எழுவாய்னு ஒரு கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலையை அவங்களே செய்யாமல் இன்னொருத்தரை ஓகேங்களா பிறரை கொண்டு செய்விப்பது. இங்கே பாருங்கள். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். என்ன? பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது பிறவினை தொடர். பாத்திமா என்னும் எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்விப்பதனால் இது பிறவினை தொடர். ஓகேங்களா. ஒரே ஒரு சின்ன டேட்டா தான் இருக்குது, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது 10th ஓல்டு புக்கில் இருக்கிற டேட்டா. அடுத்ததாக பாருங்கள். இது கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா. பிறவினை வாக்கியம். எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தல் பிறவினை வாக்கியம் எனப்படும். நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ஆல்ரெடி டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம். வேணுன்ற நண்பர்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். ராமன் பாடம் கற்பித்தான். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். ஓகேங்களா. பாத்திமான்றவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களே அந்த வேலையை செஞ்சுக்கல. ஓகேங்களா. அதை கற்பிக்கிறாங்க. யாருக்கு? ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்பிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது அந்த செயலை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தான் ராமன் பாடம் கற்பித்தான். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இடையில் பாருங்கள் பி, நம்ம விபி. ஓகேங்களா. விபி போன்ற விகுதிகள் படிச்சிருந்தோமா, இதில் கற்பித்தான் பி வருதுங்களா. அதே மாதிரி பாத்திமாவில் பாருங்கள் திருக்குறள் கற்பித்தாள், இங்கேயும் பி வருதுங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. புத்தகங்களை வருவித்தார், இதில் வி. ஓகேங்களா. வருவித்தாரில் வி. ஓகேங்களா. வருவித்தாரில் வி, கற்பித்தாரில் பி. ஓகேங்களா. அதே மாதிரி கற்பித்தான் இதுலேயும் பி. ஓகேங்களா. இந்த மாதிரி விகுதிகளை கொண்டு முடிஞ்சாலும் அது பிறவினைன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள். தேவி பொம்மை செய்வித்தாள். இதுலேயும் பாருங்கள் வி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? இடையில் வி வந்திருக்கு. இந்த மாதிரி இடையில் வி வந்தாலே என்ன? அது பிறவினை. அதுவே தேவி பொம்மை செய்தாள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது தன்வினையில் வரும். ஓகேங்களா. செய்வித்தால்னா யார் மூலியமாவோ அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. ஓகேங்களா. செய்வித்தாள். ஓகேங்களா. அப்போது தேவி பொம்மை செய்தாள் அப்படின்னு வந்தால் தன்வினை. தேவி பொம்மையை செய்வித்தாள் ஓகேங்களா அப்படின்னு வந்தால் அது பிறவினை. இங்கே பாருங்கள், இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தேவி பொம்மை செய்தாள் அப்படின்னா தன்வினை. ஓகேங்களா. தேவியே பொம்மையை செஞ்சிடறாங்க. இது தேவி பொம்மை செய்வித்தாள்னா யார் மூலியமாவோ செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ தேவி பொம்மையை செய்வித்தாள் என்பது பிறவினை வாக்கியம். இடையில் வி வந்துடுச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள். ஆசிரியர் மாணவனை திருத்தினார். ஓகேங்களா. என்ன ஆகுது? இதுலேயும் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு? மாணவனை திருத்துறாரு. ஓகேங்களா. அப்போது ஆசிரியரே அந்த செய்யலை அவங்க என்ன பண்ணுறாங்க? மாணவனை. ஓகேங்களா. ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க? மாணவரை திருத்துறாங்க. ஓகேங்களா. அப்போ 2 பேர் இதில் இன்டர்ஃபர் ஆகுறாங்க. ஓகேங்களா. அதனால் என்ன வரும்னா இது பிறவினை வாக்கியம். அடுத்தது பாருங்கள். தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தால். இதில் பி வருது. ஓகேங்களா. அப்போது பிறவினை வாக்கியம். ஓகேங்களா. வேறு என்ன இருக்குது இதில்? பிபிஎஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் மாணவனை திருத்தினார், தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தால், தேவி பொம்மை செய்வித்தால், ராமன் பாடம் கற்பித்தான். ஓகேங்களா. இது எல்லாமே என்ன? பிறவினை வாக்கியம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இதை பார்த்தோங்களா. அதுக்கு அடுத்ததா இதில் வேறு ஏதாச்சும் இருக்குங்களா? இதில் எதுவும் இல்லை. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இந்த ஒரு எக்ஸாம்பிள் விட்டோம். பந்து உருண்டது அப்படின்னு தன்வினை பார்த்தோம். பந்து உருட்ட வைத்தான். ஓகேங்களா. பந்தை உருட்ட வைத்தான். யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறான்? பந்தை உருட்ட வைக்கிறான். ஓகேங்களா. உருட்ட வைத்தான். அப்போது யாரோ ஒருத்தர் மூலயமா அந்த பந்தை உருட்ட வைத்தான். ஓகேங்களா. இதில் வை வந்ததுங்களா. விபி செய் வை பண்ணு. அப்போது இதில் துணைவினையான வை வந்துடுது. ஓகேங்களா. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை, அந்த சொற்றொடர் உருட்ட வைத்தான். அப்போ யார் மூலயமாவோ தான் அந்த பந்தை உருட்ட வைக்கிறான். அப்படி இருந்தால் அது பிறவினை. ஓகேங்களா. இன்னொருத்தரை செய்ய வச்சாதான் அது பிறவினை. ஓகேங்களா. அப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்லது துணைவினைகளை வச்சோம் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. துணைவினைக்கு எக்ஸாம்பிள்ஸ், பிறவினைக்கு எக்ஸாம்பிள் பார்த்துங்க. உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. அடுத்ததாக அவனை திருந்த செய்தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஓகேங்களா. இதில் வி, இதில் வை, இதில் செய். ஓகேங்களா.
அடுத்ததாக வேறு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், இங்கே அப்துல் நேற்று வருவித்தான், இதில் வி வந்திருக்கு, அதனால் இதுவும் பிறவினை. அடுத்ததாக பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், ஓகேங்களா, விபி, ஓகேங்களா, இதெல்லாம் வந்தாலே துணை வினை. அடுத்ததாக பாருங்கள், பிறவினை வாக்கியத்தில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் கற்பித்தான், இதில் பி, இதில் செய், ஓகேங்களா, இதில் மாணவனை, ஓகேங்களா, ஆசிரியர் மாணவனை என்ன பண்ணுறாங்க, திருத்துறாங்க, அதனால் அது பிறவினை. அடுத்ததாக தாய் தந்தைக்கு உணவு உண்பித்தால், பி வருது இதுலேயும், ஓகேங்களா, அப்படி இருந்தாலும் இது பிறவினை. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு போயிடலாம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு போயிடலாம். பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல், தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. அப்துல் நேற்று வருவித்தான், ஸ்கூல் புக்கில் இருக்கிற அதே டேட்டா, வருவித்தான், வி வந்திருக்கு, வி வந்தாலே அது என்ன, பிறவினை. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. அவனை திருந்த செய்தான், அப்போது செய், விபி விகுதியில் வரணும். அடுத்ததாக துணை வினைகளாக என்னென்ன வரணும், செய், வை, பண்ணு. ஓகேங்களா, அப்போது இதில் செய் வந்திருக்கு, அப்போ இது பிறவினை தொடர். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பொற்கொடி பொம்மை செய்வித்தால், நம்ம என்ன பார்த்துருந்தோம், வேறு நேம் வச்சு கவர்மெண்ட் மெட்டீரியலை கொடுத்துருந்தாங்க. என்ன நேம் வச்சு கொடுத்துருந்தாங்க, தேவி பொம்மையை செய்வித்தாள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொற்கொடி பொம்மை செய்வித்தாள், செய். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை விபி செய்வை பண்ணு எதில் வரும், பிறவினை. ஓகேங்களா, இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக தந்தை மகனாக நன்றாக படிக்க வைத்தார். ஓகேங்களா, என்ன பண்ணுறாரு, தந்தை மகனை நன்றாக படிக்க வைக்கிறார். அப்போ அவரே அந்த வேலை செய்யலை, கூட அவரோட மகன் இருக்கார், அவர் மகனை தான் அவர் என்ன பண்ணுறாரு, படிக்க வைக்கிறாரு. அப்போ இது பிறவினை அப்படின்னும் கண்டுபிடிக்கலாம். அல்லது விபி செய்வை பண்ணு, இந்த துணைவினையை வச்சோம் இது பிறவினை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த கேள்வி, கீழ்வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? பாருங்கள், இது ஏதோ ஒரு பேர், இலக்கணம் படித்தேன், அப்போது அவரே படிச்சுக்கிறாரு, அது தன்வினையில் போயிடும். செங்குட்டவன் தங்கம் வாங்குவித்தான், வி. ஓகேங்களா, வி வந்துருதுங்களா, விபி வந்தாலே என்ன, பிறவினை. அப்போ வி வந்திருக்கு, அப்போ பிறவினை வாக்கியம் எது, செங்குட்டவன் தங்கம் வருவித்தான். ஓகேங்களா, எளிமையாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிய வேண்டியது விபி செய் வை பண்ணு. ஓகேங்களா, செய் வை பண்ணு. ஓகேங்களா, இந்த 5 டீட்டெயில். ஓகேங்களா, இதை மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, விடைத்தாள்களை வருவித்தார், வி இருக்குங்களா, வி வந்தால் என்ன, பிறவினை வாக்கியம், சிம்பிள். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், பந்தை என்னிடம் உருட்டினான், பந்தை என்னிடம் உருட்டினான். நம்ம பார்த்தோம் பந்து உருண்டது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், தன்வினைன்னு பார்த்தோம். ஓகேங்களா, உருட்ட வைத்தான் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், பிறவினைன்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஏன்னா பந்தை இன்னொருத்தர் மூலிமா உருட்ட வைத்தது. ஓகேங்களா, இது புக்கில் இருந்த டேட்டா. இங்கே அப்படியே லைட்டாக மாற்றி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பந்தை என்னிடம் உருட்டினான், என்ன கொடுத்துருக்காங்க, பந்தை என்னிடம் உருட்டினான். அப்போ என்னன்னா, பந்தை இன்னொருத்தன் வந்து உருட்டினான். ஓகேங்களா, பந்தை என்கிட்ட வந்து இன்னொருத்தன் உருட்டினான், அப்போது அவனா அந்த வேலையை செய்யலை, கூட இன்னொருத்தர் வந்து உருட்டியிருக்காங்க. ஓகேங்களா, உருட்டினான், பந்தை இன்னொருத்தர் வந்து உருட்டியிருக்காங்க. அப்படி உருட்டி இருந்தால் அது பிறவினை வாக்கியத்தில் வரும். தன்வினைனா அவரே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டார்னா அது தன்வினை. ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த கேள்வி, பிறவினை சொற்களை கண்டறிக. நனைந்தான், படித்தான், இதெல்லாம் தன்வினையில் வருங்களா, ஏன்னா அவரே அந்த வேலையை செஞ்சுக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், திருத்தினான், நனைந்தான், அப்போ இதுவும் வராது. இங்கே பாருங்கள், வருவித்தான், திருத்தினான், படிக்கும்போதே தெரியுதுங்களா, அப்போ இதுதான் பிறவினை தொடர். பாருங்கள், வி இருக்குது, இங்கே திருத்தினான்னு இருக்குது, அப்போது இன்னொருத்தரை திருத்துறதை குறிக்குது. ஓகேங்களா, அப்போது சரியான விடை இதுதான். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல், பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், அப்துல் நேற்று வந்தான், இதுவும் இல்லை. வராமல் இருந்தான், இது எதிர்மறையாக இருக்குது. நேற்று வந்திலன், இதுவும் இல்லை. அப்துல் நேற்று வருவித்தான். ஓகேங்களா, புத்தகத்தில் இருக்கிற அதே எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போது அப்துல் நேற்று வருவித்தான், வி இருக்குங்களா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா,
அடுத்ததாக எவ்வகை வினை, பள்ளிக்கு புத்தகத்தை வருவித்தார். அப்போ வருவித்தார் வி இருக்குங்களா, வி இருந்தாலே என்ன, பிறவினை. சப்போஸ் இந்த வினைகள்லாம் கொடுக்காம ஓகேங்களா, விபி இல்லை, இந்த செய்வை பண்ணு இதெல்லாம் இல்லை ஓகேங்களா, அந்த கேள்வியில் இதெல்லாம் இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நார்மலான ப்ரொசீஜருக்கு போயிடணும். அந்த வேலையை அவரே செய்கிறாரா இல்லை இன்னொருத்தர் மூலியமாக செய்கிறாரான்னு ஓகேங்களா, அந்த கான்செப்டுக்கு போயிட்டா அந்த கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. அடுத்ததாக எவ்வகை, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இதுவும் ஆல்ரெடி அந்த கேள்வி தான், பிறவினை ஓகேங்களா. அடுத்தா பாருங்கள், அப்துல் நேற்று வருவித்தான். எத்தனை முறை இதே கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்கள், எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். வருவித்தான் அப்போ என்ன வரும், பிறவினை ஓகேங்களா. அடுத்த கேள்வி, பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. பெருசாக இருக்குது ஓகேங்களா, பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கலாம். செய்வித்தார், புரியுதுங்களா. இங்கே செய்தார்கள், செய்கிறார்கள், செய்தனர்லாம் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் செய்வித்தார், பிறவினைனாலே என்ன, விபி செய்வை பண்ணு. அப்போ செய்வித்தார் என்பது பிறவினை வாக்கியம் ஓகேங்களா, பார்த்ததும் கண்டுபிடிக்கலாம். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்ன, பிறவினை வாக்கியம். அடுத்ததாக பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. செல்வி நேற்று வந்தால், வரவில்லை, வருவித்தாள். புரியுதுங்களா. இந்த மாதிரி வி வந்தாலே, விபி செய்வை பண்ணு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இருந்தாலே அது பிறவினை வாக்கியம். அடுத்ததாக பாருங்கள், பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். இதுவும் புத்தகத்தில் இருக்கிற கேள்வி, இதுக்கும் பிறவினை தொடர். அடுத்தது பாருங்கள், பிறவினை தொடரை காண்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களா என்னாலும், வருந்தினான், அவனை வருந்தினான் ஓகேங்களா. இல்லை இது வராது. இங்கே பாருங்கள் கரெக்டாக நேரடியாக கொடுத்துருக்காங்க, செய்ய வச்சு, அவனை திருந்த செய்தான் ஓகேங்களா. இது வருவித்தான் அப்படின்னு இருந்தால் வருவித்தான் அல்லது வருந்தினான் இருக்குங்களா. இதை வருவித்தான் இருந்திருந்தால் மேபி பிறவினை தொடராக வந்திருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள் கரெக்டாக டைரெக்டாகவே செய் வச்சே கொடுத்துட்டாங்க. அப்போது செய் என்ற துணைவினை கூட தான் சேர்த்து அவனை திருந்த செய்தான் என்பதே இந்த கேள்விக்கான பிறவினை தொடர் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ஒரு 25 எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் இது ஓகேங்களா, பிறவினை சார்ந்த கேள்விகள். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பிறவினை சார்ந்த டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நம்ம முடிக்க வேண்டியது என்னென்னு இருக்குன்னா, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் வந்து ஆல்ரெடி நம்ம ஒருமைப்பன்மை வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா, அதிலே இது கவர் ஆகிடும். இதுக்கு நம்ம தனியாக எதுவும் பார்க்க தேவையில்லை ஓகேங்களா. அதனால் இந்த டாபிக் இல்லை, நம்ம முடித்தது என்னென்னா ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் இதை முடிச்சிட்டோம். அடுத்ததாக தன்வினை பிறவினை இதை முடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஒருமைப்பன்மை ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தாலே இந்த டாப்பிக்கு போதுமானது. புதுசாக நம்ம எதையும் படிக்க வேண்டிய அவசியம் குறைவு தான். அதனால் இதை மட்டும் பார்த்துப்போம். ஆல்ரெடி வீடியோ இருக்குது, அதே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்னும் நம்ம முடிக்க வேண்டியது செய்வினை செயற்பாட்டு வினை. அடுத்ததாக இந்த தொடர் வகைகள், இந்த தொடர் வகைகளில் தான் செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை வரும். இது இல்லாமல் இந்த தொடர் வகைகளில் நிறைய தொடர் இருக்குது ஓகேங்களா. கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர், நேர்கூற்று, அயற்கூற்றுன்னு நிறைய தொடர்கள் இருக்குது. அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அதை பார்த்து முடிச்சிட்டோன்னா இந்த டாபிக் கவர் ஆகிடும் ஓகேங்களா. அடுத்ததாக செய்வினை செயற்பாட்டு வினை, இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோன்னா நமக்கு இந்த அலகு 3ல் ஃபஸ்ட்டு சப் டாபிக் கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா. வர ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்குது, மறக்காமல் எல்லோரும் டெஸ்ட்டை எழுதிருங்க ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.